இந்த இந்த கேட்டை வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணலாம்னு. நம்ம முதல்ல ஆட் எக்ஸ்டென்ஷன் போய் இந்த பென்னை சூஸ் பண்ணிக்கலாம். அப்பனா இந்த புதுசா ஒரு பென்னு ஒரு காலம் வரும். இந்த இரேஸ் ஆல் பட்டன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏன்னு நான் வீடியோ கம்ப்ளீட்டா பார்க்கும்போது சொல்றேன். ஈவென்ட்ஸ் போய் when flag clicked பென்ல இருக்கும். பென் டவுன் அப்பனா நம்ம பேனாவை கீழே வைக்கணும். சேஞ்ச் பென் சைஸ் டு ஒரு திக்கானதுன்னா ஒரு 15-20 அந்த மாதிரி ஒரு ஹை வேல்யூ கொடுத்தீங்கன்னா ரொம்ப திக்கா வரும். அடுத்து பென் டவுன் செட் பென் சைஸ். அடுத்து பென்னோட கலரும் வேணும். நம்ம வந்து ஒரு ப்ளூ கலர்ல எடுக்கலாம். முதல்ல சேச்சுரேஷன் ஃபுல்லா வைக்கலாம். பிரைட்னஸும் ஃபுல்லா இருக்கலாம். இப்போ நம்ம பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மோஸ்டா இதுதான் பென்னோட இது. ஃபைனலா இந்த இரேஸ் ஆல் பிளாக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்றேன்னா 100 steps turn 90 degrees அப்பனா இப்படி போய் இப்படி திரும்பிடும். இதை நம்ம 4 வாட்டி காப்பி பண்ணும். இப்ப பாத்தீங்களா ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஐ மீன் நம்ம அந்த இதுவே பண்ணியாச்சு. இப்ப நம்ம 4 வாட்டி பண்ணியாச்சு. இதை நம்ம திருப்பி திருப்பி சர்க்கிள் போட வைக்கணும்னா இது ஃபார் எவர் லூப்ல வச்சிடலாம். ஆனா இது திக்கா இல்லாததுனால இது பண்ணிடலாம். இது ரொம்ப திக்கா இருக்கு. 70க்கு பதிலா ஒரு 40. இப்பதான் நம்மளுக்கு இது யூஸ் ஆக போகுது. இரேஸ் ஆல். அடுத்து நம்ம இன்னொரு பிளாக்கே தர மறந்துட்டோம். என்னதுன்னா when flag clicked go to x0 y0 அப்பனா இந்த இந்த இதோட நடுவுல அது போயிடும். நம்ம இந்த கோடெல்லாம் தனியா எடுத்து இரேஸ் ஆல் கொடுப்போம். ஓகே go to x0 y0 இரேஸ் ஆல். நம்ம இதையும் கொடுக்க மறந்துட்டோம். அது என்னதுன்னா when flag clicked point in direction 90 அப்பனா இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணும். அடுத்து இரேஸ் ஆல் நம்மளோட மத்த கோடு. 40ங்கிறது ரொம்ப பெருசா இருக்கு. அதனால 30 வைக்கலாம். என்ன நடக்குது? கண்டுபிடிச்சிட்டேன். இதை நம்ம பொறுமையா பண்ண வச்சா எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகும். எல்லா இதுக்கும் நடுவுல ஒரு வெயிட் கொடுக்கலாம். இங்க வெயிட் தேவைப்படாது. இங்க ஒரு வெயிட் தேவைப்படும். ஓ புரிஞ்சிருச்சு. நம்ம இங்க 2 வாட்டி 100 ஸ்டெப்ஸா மூவ் பண்ண சொல்லிட்டோம். அதான் பிரச்சனை. திருப்பி வெயிட் பண்ண சொல்லணும். இதை டூப்ளிகேட் பண்ணி இங்க திருப்பி நம்ம 2 வாட்டி 90 டிகிரிஸ் திரும்ப சொல்லியிருக்கோம். அதுவும் ஒரு தப்பு தான். இங்கே ஒரு வெயிட் சேர்க்கணும். அப்பனா இன்னும் ஒரு வாட்டி இதை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணணும். இப்ப நம்மளுக்கு இவ்ளோ இது பண்ணிருச்சு. இப்ப ஃபைனல் அவுட்புட் இதுதான். இப்ப நம்ம இத ஃபார்வர்ட் லூப்ல வச்சிட்டோம்னா திருப்பி அந்த x0 y0 போகும்போது எல்லாம் ரப் ஆயிடும். அதுக்கு நம்ம இந்த பென்ல இருக்கிறது மோஸ்டா என்னதுன்னா ஃபார்எவர் லூப்ல வச்சாலும் வைக்கலனாலும் ஒன்னாதான் இருக்கும். அதனால இதெல்லாம் கூட ஃபார்எவர் லூப்க்கு வெளியே வச்சு இதை ஒரு வாட்டி வச்சா அந்த கேட் சுத்திக்கிட்டே இருக்கும்.
அங்க போனா கூட இரேஸ் ஆகாது. இத நம்ம ஃபாஸ்ட் ஆக்கணும்னா ஒரு 0.5 அது மாதிரி எல்லாத்துக்கும் 0.5ங்கிற வேல்யூ இது பண்ணலாம். அப்பனா கொஞ்சம் ஃபாஸ்டா சர்க்கிள் போடும். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு. இந்த வெயிட்டே இல்லாம வச்சா கூட அது ரொம்ப ஸ்பீடா சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனாலும் இந்த ஸ்கொயர்ங்கிறது வந்துடும். இப்ப நம்மளுக்கு 2 ஸ்ப்ரைட்ஸ் வேணும்னா இந்த ஸ்கொயரை ஃபார்ம் பண்ண ஐ மீன் 2 ஸ்கொயர் வேணும்னா ஒன்னு அந்த கேட்டை டூப்ளிகேட் பண்ணிடலாம். இல்லாட்டினா வேற ஏதாச்சும் ஸ்ப்ரைட் அந்த கேட் ஃப்ளையிங்க வேணா எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த கேட்ல இருக்கிறத எடுத்து இதுக்குள்ள போட்டா திருப்பி ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணா ரெண்டும் சேர்ந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் கிரியேட் பண்ணும். நம்ம இது ரெண்டும் வேற வேற இடத்துல பண்ணோம்னா இன்னொன்னு நம்ம பண்ணலாம். அது என்னதுன்னா இப்ப எனக்கு இந்த கேட் ஃப்ளையிங்க இங்க பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பனா இந்த go to x0 y0 delete பண்ணிட்டு இந்த go to -156 அடுத்து y85ல போட்டா இந்த மாதிரி ஒரு இது ஆகும். ஃபர்ஸ்ட் அங்க ஒரு ஸ்கொயரை கிரியேட் பண்ணிட்டு அது வந்து நம்ம கொடுத்த ஆக்சஸ்ல வந்து கிரியேட் பண்ணுவோம். அவ்வளவுதான் எனக்கு புரிய வீடியோ.